கூகுள் ஒரு நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா அதில் நம்ம மதுரையை சேர்ந்த சுந்தர் பிச்சை என்ன இந்த சுந்தர் பிச்சை இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருக்கிறாரு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி வாங்குறாரு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். திறமை இருக்கு போய் வாங்குறாப்புல. ஆனால் நாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அவ்வளோ திறமைகள் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அரசாங்கமும் மற்ற யாரும் அதை உங்களுக்கு ஊக்கப்படுத்துவது கிடையாது. எல்லா திறமையும் நம்ம நாட்டில் இருக்கு. அதனால மக்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். நம்ம நாட்டில் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு ஜூஸ் குடித்தோம்னா கொக்கலால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வெறும் ரசாயனங்கள் தான். ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு நெல்லிக்காய் ஜூஸ், சரிண்ணா. நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இளமையோடு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இளநீ, டெய்லி ஒரு இளநீ சாப்பிடலாம். ஒரு கொக்கோலாவோட கம்மியான ரேட்டில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம விவசாயத்தை மதிக்கிறதே கிடையாது. அதனால தான் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நோய்களுக்கு அடிமைப்பட்டிருக்கோம். நம்ம சிறு வயதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை மொசுக்குன்னு ஒன்று நம்ம அரைச்சி குடிப்போம். என்ன வேப்பையில அரைச்சி குடிப்போம். இப்போ அது குடிக்கிறதே கிடையாது. முன்னாடி ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்ததா மக்களே? இப்போ பாருங்கள், தெருவுக்கு தெரு ஹாஸ்பிட்டல். நம்ம உழைக்கிற காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனைக்கு தான் சரியாக இருக்குது. கல்வி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார பொருளாச்சு. கல்வி, மருத்துவம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல்வாதிய கையில் தான் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் நாம் விவசாய மக்களுக்காக தினமும் ஒரு இளநீயோ அல்லது ஒரு எலுமிச்சம்பழமோ லெமன் ஜூஸ்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் கடையில் லெமன் பாட்டில் இருக்க சாப்பிடாதீங்க. நேரடியாக போட்டு கொடுக்குறத வாங்கி சாப்பிடுங்க. உடலுக்கு ஆரோக்கியம், சரிங்களா? அதனால் இன்றைக்கு இந்த செய்தியை நான் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொல்கிறேன். சொல்கிறாங்கல்லாம் முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டபோது இன்னைக்கு மோடி அவர் கேட்க வேண்டியதான், இந்த மோடியா அந்த ட்ரம்பான்னு கேட்க வேண்டியதான், சரிங்களா? எதுவும் எப்படியா போனாலும் பரவாயில்ல. இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல ஒற்றுமையாக இருக்கும். இந்தியாவை நம்ம அப்புறம் பேசுவோம். நன்றி.